உங்கள் நெஞ்சை தொட்டு சொல்லுங்கள், பசங்களை வந்து பார்க்க விட்டது நாங்களா இல்லை அவங்களா? பிளாக் மேஜிக்ன்றது வந்து இந்த காலத்தில் நம்புகிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் யார் பிளாக் மேஜிக் பண்ணுறாங்கன்னு போன மாதம் வந்துட்டு இதே ஊடகங்களில் வந்தது. ஆனால் இன்றைக்கி சொல்கிறேங்க, அப்படி நாங்கள் பிளாக் மேஜிக் பண்ணி அவரை கண்ட்ரோல் பண்ணியிருந்தா அவர் ஹீரோவாக இருந்தார். 17 வயசு பையன் நினைக்கணும், 9 வயசில் விட்டு போன பையன் இன்றைக்கி 11 வயசு ஆகுது, அவனும் நினைக்கணும். 15 நாள் முன்னாடி இன்றைக்கி சொல்கிறேங்க, இந்த வயசில் நானும் என் ஹஸ்பண்ட் வந்து படுற கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும். பதினஞ்சு நாளுக்கு முன்னாடி நேற்று வந்துட்டு நான் சஞ்சய், நம்ம சிஎம்மோட சன்னு, அவரோட இன்டர்வியூ பார்த்தேன். எனக்கே தெரியாமல் நான் அழுதுட்டு இருந்தேன் நேற்று ராத்திரி. ஏன்னா Max Gold, cash for gold. Call 044-4545-4545. EVP Trade and Convention Center, Chennai. The biggest event destination now open for booking with 8,000 plus parking. Contact 8525811111. கோர்ட் விஷயம் இப்போ வந்துட்டு ரீசெண்டாக வந்து 3 நாளுக்கு முன்னாடி ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு. அது இத்தனை பேஜ் வந்திருக்கு. ஸோ அது வந்து பப்ளிக் டொமைனில் நான் வைக்கக்கூடாது, ஏன்னா அது கண்டெம்ட் ஆஃப் த கோர்ட். நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். இருந்தாலும் சிலது வந்து நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லலான்னு இருக்கேன். அதில் வந்து 40 லட்ச ரூபாய் கேட்டாங்க, ஆனால் வந்து 3 லட்ச ரூபாய் தான் கொடுத்துருக்காங்க. 40 லட்ச ரூபாய் எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேள்வி கேட்டுட்ருக்காங்க, பேசிகிட்ருக்காங்க. அதுக்கு வந்து உண்மையாக சொல்லணுன்னா கோர்ட்டுக்கு நான் வந்து நன்றி சொல்கிறேன். ஏன்னா உங்களுக்கு தெரியாத விஷயம், 10 பேஜ் ஜட்ஜ்மெண்ட். இது வெறும் அந்த ஒரு 3 லட்சம் கிடையாது, 10 பேஜ் ஜட்ஜ்மெண்ட்டு. அந்த 10 பேஜில் எந்த அளவுக்கு வந்து சாதகமாக வந்திருக்குன்னா அது வெளியே வரல. அதாவது வந்து இந்த 40 லட்சம் வந்துட்டு நாங்கள் கேட்கலைங்க. நாங்கள் கேட்கலன்னா மொத்தமாக வந்துட்டு ஒரு மெயின்டெனன்ஸாக கேட்கல மந்த்லி. அது ஒரு பெரிய விஷயம், எல்லாருக்கும் வந்துட்டு அந்த 40 லட்ச ரூபாய் வந்துட்டு பெரிய விஷயம். ஆனால் எங்கள் தலையில் நிறைய கடன் இருக்குது, அவங்க வச்சுட்டு போன கடன் நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 2 வருஷமாக குழந்தைங்களுக்கு எந்த சலுகையும் இல்லை. அட்லீஸ்ட் சாப்பாட்டு கூட கொடுக்கல. சாப்பாட்டுக்கு இல்லாமல் இருக்கீங்களான்னு நீங்கள் கேட்கலாம், ஆனால் அது நம்ம கடமை. பெத்த பசங்களை வந்துட்டு நம்ம பார்த்துக்கிறது நம்ம கடமை. அந்த கடமை ஆஸ் அ பேரண்ட்ஸாக நாங்கள் வந்து எங்கள் குழந்தைங்களுக்கு பண்ணலாம், ஆனால் உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் தான் பண்ணணும். ஸ்கூல் ஃபீஸ் கிடையாது, சாப்பாட்டுக்கு கிடையாது, அவங்களோட ஆக்டிவிட்டீஸு, டியூஷன் ஃபீஸு எல்லாமே வந்துட்டு எதுவுமே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அவங்க விட்டு போன கடனு கூட கட்டாமல் வீடு ஜப்திக்கு வந்து ஐசிஐசிஐ பேங்க்கில் வந்து நோட்டீஸ் கூட விட்டுட்டு போனாங்க. எந்த பேரண்ட்ஸ் இது பார்க்கக்கூடாதுங்க, எந்த பேரண்ட்ஸ் பார்க்கக்கூடாது. நீதிமன்ற தீர்ப்பில் பசங்களை சந்திக்கலான்னு ஒரு வார்த்தை இல்லை, நான் இது சொல்லிடுறேன். இந்த 40 லட்சம் வந்துட்டு எங்களுக்கு சாதகமாக வந்திருக்கு. அது எப்படி வந்திருக்குன்னா பிரித்து கொடுத்துருக்காங்க ஆர்த்தி. அதாவது வந்து பசங்களோட ஸ்கூல் ஃபீஸு வருஷத்துக்கு 2 பேருக்கும் அமெரிக்கன் ஸ்கூலில், இது நாங்கள் போட்டது கிடையாது. 1ஆம் கிளாஸ்லேருந்து அதில் தான் படிக்கிறாங்க. அவங்களா வந்து பசங்களை 2 பேரும் நல்லா படிக்கணும், எல்லாம் வந்து எல்லாருக்கும் ஈக்குவலாக இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து போட்டது. அது மந்த்லி வந்துட்டு இயர்லி வந்து 2 பேருக்கும் 86 லேக்ஸுங்க. அந்த 86 லேக்ஸு கோர்ட்டு வந்து கொடுக்கணும்னு சொல்லியிருக்கு. அது வெளியில் வரல. அதே மாதிரி ஆர்த்திக்கு 3 லட்சம், ஆரவுக்கு 1 லட்சம், ஐயானுக்கு 1 லட்சம் மாதத்துக்கு 5 லட்சம் கொடுக்கணும்னு வந்திருக்கு. அதுவும் வெளியே வரல.
இது மட்டும் இல்லாமல் அவங்களோட டியூஷன் ஃபீஸ்லேருந்து அவங்களோட வந்துட்டு கராட்டே கிளாஸு, அவங்களோட வந்து டான்ஸ் கிளாஸ் கற்றுக்கிறாரு ஆரவ், அதுக்கப்புறம் வந்து செஸ் கிளாஸு, அதுக்கப்புறம் வந்து நிறையா எக்ஸ்ட்ரா கரிக்குலம் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறாங்க. அது எல்லாத்துக்குமே பணம் கட்டணும்னு வந்திருக்கு. இதெல்லாம் சேர்த்து பார்த்தா தான் இந்த அமௌண்ட் வருது தவிர, இது ஆர்த்தி வந்து தனியாக 40 லட்சம் கேட்டிருக்கான்றது வந்துட்டு பொய், இது கிடையாது. ஸோ தயவுசெய்து வந்து நீங்கள், உங்களுக்கு தெரியாது, அதனால தான் நீங்கள் இப்படி போட்டிருக்கீங்க. ஆனால் உண்மையானா அதுதான் வந்து வந்திருக்கு. குழந்தைங்களை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சார் நாங்கள் சொல்லவே இல்லை. குழந்தைங்களை பார்க்க வரணும்னு சொல்லிட்டு போன வருஷம் வந்து விசிட்டேஷன் பிட்டிஷன் போட்டிருக்கோம், ஆர்த்தி போட்டிருக்காங்க. ஏன்னா குழந்தைங்களை வந்து அவங்க அப்பா வந்து பார்க்கணுன்னு சொல்லிட்டு. அந்த நீங்கள் வேணும்னா கோர்ட்டில் இருக்க நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது வந்து 1 வருஷமாக கோர்ட்டில் இருக்குது, அதுக்கு எந்த பதிலும் வரலை. ஆனால் இப்போ வந்திருக்கிற விசிட்டேஷனில் உண்மையாகவே நான் வந்து அந்த ஜட்ஜுக்கு வந்துட்டு நான் பெரிய வந்துட்டு கும்பிடு போடுறேன். ஏன்னா இப்படிப்பட்ட வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து வந்ததே இல்லை. ஏன்னா அவங்க ஆர்த்தி, ஆரவ், அயான் அண்ட் ஜெயம் ரவி இவங்க 4 பேரும் வந்து மாதத்தில் சாட்டர்டே சண்டே வந்து மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு வந்திருக்கு. இதுதான் எங்களுக்கு கிடைச்சிருக்கிற பெரிய பெரிய வந்து நியாயம். ஏன்னா இத்தனை 2 வருஷமாக நாங்களும் வந்துட்டு மீட் பண்ணணும், பேசணும், இந்த பிரச்சனை சரிப்படுத்தணும்னு சொல்லிட்டு நாங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணோம். ஆனால் வந்துட்டு எங்களுக்கு அந்த சான்ஸே வரல இது வரைக்கும். இது கோர்ட்டு மூலமாக வந்ததுனால அந்த ஜட்ஜுக்கு வந்து நான் பெரிய வந்துட்டு என்னோட கோடானு கோடி என்னோட நன்றி தெரிவித்துக்கொள்கிறேன். அது வந்து எங்களுக்கு கிடைச்சிருக்கிற பெரிய சக்ஸஸ். அடுத்த மாதத்தில், இந்த மாதத்துலேருந்து ஆகஸ்ட்லேருந்து இந்த 4 பேரும் மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஏற்கனவே வந்து சொல்லிகிட்டு இருந்தா, எதுக்குங்க 2 நாள், மாதம் ஃபுல்லாக கூட பார்க்கலாம். ஆனால் பசங்க வந்து ஒரு ஹீலர் பக்கத்தில் இருக்கும்போது போகிறதாக்கு இஷ்டப்படலை. எந்த குழந்தைங்களும் இஷ்டப்பட மாட்டாங்க. ஆனால் கண்டிப்பாக அங்கே தான் பார்க்கணுன்னு சொல்லிட்டு குழந்தைங்களுக்கு ஒரு கட்டாயம் இருந்ததுனால தான் பசங்க தான் வந்துட்டு அங்கே போகிறதுக்கு வந்து இஷ்டப்படலை தவிர நாங்கள் யாருமே இதை தடுக்கலை. ஏன்னா லாஸ்ட் டைமே நீங்கள் கேட்டீங்க, நீங்கள் குழந்தைங்கள வந்துட்டு அலோவ் பண்ணலையாமேன்னு. நான் அப்போவே சொல்லிவிட்டேன் இது பொய்ன்னு சொன்னேன். இன்றைக்கி எனக்கு ஜட்ஜ்மெண்ட்டில் வந்துட்டு வந்திருக்கு, பசங்களை வந்துட்டு குடும்பத்தோடு பார்க்கணுன்னு. ஒன்று அவங்க தாத்தா பாட்டிங்களோட பார்க்குறதுக்கு அவங்க இஷ்டப்படுறாங்க, அதாவது வந்துட்டு எங்கள் சம்பந்திங்களோட. அப்படி இல்லைன்னா எங்களோட. சரி, உங்களுக்கு அதுவும் இஷ்டம் இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு பொது இடத்துல பார்க்கலான்னு. இல்லை, அங்கே தான் வரணும்னு சொல்லிட்டு ஒரு பிடிவாதமாக இருந்ததுனால தான் இந்த விசிட்டேஷன் வந்து வெளியே அப்படி வந்துட்டு ஒரு தப்பான ஒரு இதாக வந்திருக்கு. இன்றைக்கி வந்து எங்களுக்கு அது வந்து பெரிய நியாயம் கிடச்சிருக்கு. இந்த மாதத்துலேருந்து 4 பேரும் ஒரு அவர் ஆஃபீஸ்லேயாவது இல்லை ஒரு பொது இடத்துலையாவது அவங்க மீட் பண்ணுவாங்க. இனிமேலாவது இந்த பிரச்சனை சரியாகும்னு சொல்லிட்டு உண்மையாக ஒரு தாயாக நாங்கள் வந்துட்டு, எந்த தாயும் தம் பசங்களை வந்துட்டு பிரிக்கணும்னு நினைக்க மாட்டாங்கங்க. நீங்கள்லாம் வந்து குடும்பத்தோடு இருக்கீங்க. திருட்டுத்தனமாக கல்யாணம் பண்ணலைங்க. 10,000 பேர் ஊரை கூப்பிட்டு 10 ஃபங்க்ஷன் பண்ணி நாங்கள் கல்யாணம் பண்ணோம். அப்படிப்பட்டு நாங்கள் பண்ணதுக்கப்புறம் ஏன் பிரிக்கணும்னு பார்க்குறோம்? ஏன் என் பொண்ணு சம்பாதிக்கிறாளா? அவங்கள வந்துட்டு நான் பிரிச்சுட்டு வந்துட்டு நாங்கள் ஏதாவது வந்துட்டு இது பண்ணலான்னு ஒன்றும் கிடையாதுங்க. ஒரு மதராக வந்துட்டு, ஒரு மதரின்லாவோ ஒரு ப்ரொடியூசராகவும் நான் வந்துட்டு என்ன பண்ணணுமோ அதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கெல்லாம் தெரியும், 100 கோடி ரூபாய் மேலே வந்துட்டு நான் போட்டு நான் படம் பண்ணியிருக்கேங்க. யார் சொத்து நான் எடுக்கலை. இன்றைக்கி நான் சொல்கிறேங்க, யார் சொத்து எனக்கு எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, நாங்கள் எடுக்கலை. நான் வந்து எங்கள் சொந்த பணம் ப்ளஸ் வந்துட்டு நான் வந்துட்டு வெளியிலேருந்து ஒரு ஃபைனான்ஸ் வாங்கிட்டு 3 படம் பண்ணேன். என்னை முதலாக வந்து ப்ரொடியூசராக வந்துட்டு அறிமுகப்படுத்தினது சுந்தர் சி, என் கூட பிறக்காத தம்பி. அவர் தான் வந்துட்டு எங்களை வந்து என்னை வந்து முதல்ல வீராப்பன்ற படத்தில் வந்து 2006 ப்ரொடியூசரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணார். அதுக்கப்புறம் தான் நான் வந்துட்டு, நான் இது வரைக்கும் கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 6000 எபிசோட்ஸு நான் பண்ணியிருக்கேன் ஆஸ் அ ப்ரொடியூசராக. 25 வருஷமாக இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கேன்.
2000லேருந்து 25 இயர்ஸாக நான் இந்த இண்டஸ்ட்ரியில் ப்ரொடியூசராக இருக்கேன். என்றைக்கும் வந்துட்டு கேமரா முன்னாடி வந்து எங்களை நாங்களே வந்து அறிமுகப்படுத்தி பேசுனதோ இல்லை. நிறைய பேருக்கு நான் தெரியாது. இன்றைக்கி வேறு விதமாக வந்துட்டு போயிட்டுருக்கு. இருந்தாலும் ஒருத்தர் சொத்து வந்துட்டு இன்னொருத்தர் யாருமே கிராப் பண்ண முடியாதுங்க. அது மட்டும் புரிஞ்சுக்கங்க. ஒரு இது கொடுத்துட்டாங்க, பட் அது கிடையாது. அவரே வந்து எத்தனையோ மேடையில் என்னை வந்து எங்கள் அம்மாவுக்கு அப்புறம் அம்மா அப்படின்னு சொல்லி நீங்கள் இங்கே இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்க ஒரு இன்டர்வியூ இருக்குது, அதில் வந்து ஆண்டி எனக்காக எது வேணாலும் செய்வாங்க, அவங்க ஆண்டி கிடையாது எங்கள் அம்மா அப்படின்னு சொல்லி சொன்னதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் யாருக்காக செய்கிறீங்க? சொந்த வீடு இல்லைன்றீங்க. சொந்த வீடு ஏங்க இல்லை? ஈசிஆரில் சொந்த வீடு இருக்குது. ஆழ்வார்பேட்டில் அவர் இருக்கிறது இப்போ அவர் சொந்த வீடு தான். இன்றைக்கி கோவாவில் வந்துட்டு போன வருஷம் நீங்கள் வந்துட்டு 2 பேர் மேலே சொந்த வீடு வாங்கியிருக்கீங்க. எதுக்குன்ற? நீங்கள் வாங்க உங்கள் வீட்டுக்கு, நீங்கள் வாங்க, நாங்கள் ரெடியாக இருக்கோம். நீங்கள் ஏன் வரமாட்டேன்றீங்க? நீங்கள் ஏன் வாடகை வீட்டில் இருக்கீங்க? யாருக்காக நீங்கள் வாடகை வீட்டில் இருக்கீங்க? ஹீலர் கூட ஏதோ சொன்னீங்க இல்லையா? அப்போ இன்னும் ஜெயம் ரவி அவர் தோழி கூட தான் இருக்காரா? எஸ். அவங்க வந்து தமிழ்நாடு விட்டு போயிட்டாங்க, சென்னை விட்டு போயிட்டாங்க. இல்லை பிரச்சனை சுமூகமாக முடிக்கணும், 30 நாள் கூட நீங்கள் பார்க்கலாம் சார். குடும்பம் ஒன்றாகணும்னு நினைக்கிறீங்களா சார்? எந்த பேரண்ட்ஸும் அதான் நினைப்பாங்க சார். வயசுக்கு வந்த பசங்க இருக்காங்க சார். இன்றைக்கி வந்து என் பேரன் வந்து 17 வயசு. இதுக்கு மேலே வந்து என்ன லைஃப் இருக்குது சொல்லுங்கள்? என்ன ஆர்த்திக்கு என்ன லைஃப் இருக்குது? நாங்கள் எதுக்கு வந்துட்டு பிரிக்கணும்னு நினைக்கிறோம்? இல்லைங்க. 2 வருஷமாக அந்த பசங்க வந்து பட்ட கஷ்டம், அவங்க பார்த்த விஷயங்க யாருக்குமே வரக்கூடாது. யாருக்காக நீங்கள் 2 மணி நேரம் உட்காந்து என் குழந்தைங்களை நான் பார்க்க விடலை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க? உங்கள் நெஞ்சை தொட்டு சொல்லுங்கள். பசங்களை வந்து பார்க்க விட்டது நாங்களா இல்லை அவங்களா? அவர் அன்னைக்கு வந்து கேட்ட கேள்வி எங்களை இல்லை, அவங்கள தான் சொன்னார் அவர். ஏன் குழந்தைங்க என்னை பார்க்க விட மாட்டேன்றாங்கன்னு. நாங்கள் இல்லை, சத்தியமாக நாங்கள் இல்லை, கடவுள் சத்தியமாக நாங்கள் இல்லை. எனக்கு வந்து பிளாக் மேஜிக் பண்ணுறாங்க, பிளட் வாமிட் வருது. எனக்கு கல்யாணம் ஆன புதுசுலேருந்து இப்படி பண்ணி தான் நான் கண்ட்ரோலில் வச்சுருந்தாங்க. 15 வருஷம் யாராவது பிளட் வாமிட் பண்ணிவிட்டு எப்படி உயிரோடு இருக்க முடியுங்க? நீங்கள் சொல்லுங்கள். அப்படி பிளாக் மேஜிக்ன்றது வந்து இந்த காலத்தில் நம்புகிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் யார் பிளாக் மேஜிக் பண்ணுறாங்கன்னு போன மாதம் வந்துட்டு இதே ஊடகங்களில் வந்தது. ஆனால் இன்றைக்கி சொல்கிறேங்க, அப்படி நாங்கள் பிளாக் மேஜிக் பண்ணி அவரை கண்ட்ரோல் பண்ணியிருந்தா அவர் ஹீரோவாக இருந்தார், உச்சத்தில் இருந்தார். ஓகேங்க. ஒரு பாசமுள்ள ஃபாதராக இருந்தார், ஒரு அன்பான கணவராக இருந்தார், எங்களுக்கு வந்துட்டு ஒரு பிள்ளையாக இருந்தார். அப்படி இருந்தவர் இன்றைக்கி எப்படி இருக்கார்? பேரை மாற்றி ஊரை மாற்றி. ஏன் தமிழ்நாட்டில் ஏன் வீடு வாங்கலை? நீங்கள் ஏன் வாங்கலை? ஏன் கோவாவில் வாங்குறீங்க? ஆர்த்தி அவங்க மனநிலை எப்படி இருக்கு? அவங்க ஏதாவது ரிமாண்ட் வைக்கிறாங்களா? அவங்க என்ன மனநிலை? சார் அது நான் சொல்கிறேன் சார், இது வந்து ஒரு டைலாகாக நீங்கள் நினச்சிக்காதீங்க தயவுசெய்து. அவங்க உரிமைக்காக போராடுறாங்க சார். ஓவர் நைட்டில் அவங்க லைஃப் வந்துட்டு தலைகீழியாக மாறிப்போச்சு சார், தலைகீழியாக மாறிப்போச்சு. அவங்க ஒரு ஹீலருக்காக அவங்க வாழ்க்கையை விட்டு கொடுக்குறதா இல்லை. இது ஒரு தமிழ்நாட்டு பொண்ணு பண்ணால் தப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். தயவுசெய்து உங்களுக்கெல்லாம் சொல்கிறேன், நீங்கள் வந்து இதுக்கு ஒரு ஒத்துழைப்பு கொடுங்க. அந்த பொண்ணை பற்றி இதுக்கு மேலே வந்து புண்படுத்தாதீங்க. ஏன்னா என் பொண்ணு வந்து அவர் டைவர்ஸ் கேட்டிருக்காருங்க. என் பொண்ணு ரெஸ்டிடியூஷன் ஆஃப் கான்ஜுவல் ரைட்ஸ்ன்னு போட்டிருக்கா. அப்படின்னா சேர்ந்து வாழணும், குடும்பமாக வாழணும்னு போட்டிருக்கா. அதனால தான் வாய் திறக்காமல் இருக்கா. அவங்க வாய் திறந்தால் எல்லாமே தப்பாக போயிடும். அதனால தான் வாய் திறக்காமல் இருக்க. நாங்களும் இது வரைக்கும் அதனால தான் வாய் திறக்கலை. இன்றைக்கி நான் வந்து இது உங்களுக்கு சொல்லணும்னு சொல்லிட்டு தான் நான் சொல்லியிருக்கேன். தவிர 40 லட்சம்ன்றது பிரித்து போட்டு அதில் ஒரு பாயிண்ட் மட்டும் எடுத்து 3 லட்சம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பிஆர் பண்ணி அது ஒரு பெருசாக பண்ணி யாருக்காக பண்ணுறீங்க நீங்கள்? இதெல்லாம் பொது வழியில் உங்கள் ஒய்ஃபை பற்றி நீங்கள் ஒரு ஹீலருக்காக நீங்கள் இப்படி பேசுனீங்கன்னா அந்த 2 பசங்களோட மனநிலை நினச்சி பாருங்கள்.
ஸ்கூலுக்கு போனால் ஒரு தாய் பற்றி ஒரு அவங்க சொந்த அப்பாவே இப்படி பேசினாருன்னா அந்த பசங்களை மனநிலை யோசிச்சு பாருங்க. ஆமாங்க, அவங்க சைன் பண்ணுறதே இல்லைங்க. அவங்க வந்து தன்னோட அவங்க உரிமையை வந்துட்டு அவங்களுக்கு வேணும். ஏன்னா இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு லவ் பண்ணி 3 வருஷம் வந்துட்டு எல்லா வித தடங்களும் மீறி நீங்கள் வந்துட்டு கல்யாணம் பண்ணீங்க. எப்படிங்க ஒரு நைட்டில் வந்துட்டு எப்படிங்க போயிடும்? அது தப்பு இல்லைங்க. அதனால அவங்க வந்துட்டு குவைட்டாக இருக்காங்க. தனக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. அவங்க மேலே போட்ட அவங்களுக்கு ஒன்றுங்க, அவங்க மேலே போட்ட அத்தனை அவதூறுங்களும் பொய்யானது. பொய் 100% பொய். இல்லைன்னா வரட்டும், ஒன்றா உக்காரலாம், எல்லாம் பொது வழியில் பேசலாம். ஏன்னா பொது வழி பண்ணிட்டீங்க நீங்கள். ஒரு குடும்பத்தை வந்து ஒரு ஆளுக்காக 3 குடும்பத்தை வந்துட்டு பொது வழிக்கு கொண்டு வந்துட்டீங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து நேராக வந்து என் சொத்து இவ்வளோ எடுத்துட்டாங்க எங்கள் இன்லாஸு, என்னோட வந்துட்டு என்னை வந்துட்டு அவங்க வந்து கொடுமைப்படுத்தினாங்க, என்னோட வந்து இப்போ மொத்தம் வந்து கண்ட்ரோலில் வச்சுருந்தாங்கன்னு நீங்கள் ஒரு பர்சன்ட் வந்து நீங்கள் ப்ரூவ் பண்ணுங்களேன். 1% ப்ரூவ் பண்ணுங்களேன். ஹோம் மூவி மேக்கர்ஸ்லேருந்து ஜெயம் ரவிக்கு எத்தனை செக்கு போயிருக்கு அப்படின்னு அதுவும் நான் வந்து காட்டுறேன். அவரோட அக்கௌண்ட்லேருந்து ஏதாவது எங்களுக்கு வந்திருக்கா? 25,000 ரூபாய் நான் கொடுத்துட்டு இருந்தேன்னாரு. 25 கோடி கொடுத்துருக்கு. 25,000 ரூபாய் என்னங்க இருக்குது? இன்னி வரைக்கும் நான் சொல்கிறேங்க, நான் வந்துட்டு உண்மை சொல்கிறேன். இன்னி வரைக்கும் அவருக்கு ப்ரீவியஸ் படத்தில் வந்து ஒரு சேலரி இருந்தால் என்னோட படத்தில் தான் அவருக்கு வந்து ஏற்றுவோம். 8 கோடி என்ன 10 கோடி, 6 கோடி என்ன 8 கோடி ஹோம் மூவி மேக்கர்ஸ் இல்லைன்னு சொல்லுங்கள். என்கிட்ட வந்துட்டு எல்லாமே இருக்குது. நான் கொடுத்த பணத்துக்கு என்கிட்ட இருக்குது. நான் அதுக்கு அவர் போட்டிருக்கிற கையெழுத்தும் என்கிட்ட இருக்குது. அடுத்த படத்துக்காக வீட்டை விட்டு போகிறதுக்கு முன்னாடி 5 கோடி கொடுத்துருக்கோம், அதுவும் இருக்குது. ஆனால் பணம் முக்கியம் இல்லைங்க, சத்தியமாக சொல்கிறேன். இன்னி வரைக்கும் கல்பனா ஹவுஸ்ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியுமோன்னு தெரியல, மயிலாப்பூரில் 2 ஏக்கரில் கல்பனா ஹவுஸ்ன்னு சொல்லிட்டு இன்னி வரைக்கும் 1500 ஷூட்டிங்ஸ் நடந்திருக்கு. நம்ம எக்ஸ்-சிஎம்ஸு எம்ஜிஆர் சார் அவர்களும், ஜெயலலிதா அம்மா அவர்களும், சிவாஜி அவர்களும், இன்றைக்கி இருக்கிற நம்ம சிஎம் ஜோசப் விஜய் அவர்களும் எங்கள் வீட்டில் ஷூட்டிங் நடக்காதது வராதவங்க ஆளே இல்லைங்க. தெலுங்கு, தமிழ், கன்னடா, மலையாளம்னு சொல்லிட்டு இது வரைக்கும் 1500 படங்க வந்துட்டு நடந்திருக்கு எங்கள் வீட்டில். அந்த வீடு வந்து 2 ஏக்கர் மயிலாப்பூரில். அந்த வீட்டில் பிறந்த பொண்ணு தான் ஆர்த்தி. நான் பெருமையாக சொல்லலைங்க, ஆனால் உங்களுக்கு உண்மை தெரியணும். இந்த பணத்துக்காக ஆர்த்தி வந்துட்டு எதிர்பார்க்குறான்னு நினைக்கிறீங்கல்ல, கிடையாதுங்க. அந்த பொண்ணு வந்துட்டு அந்த மாதிரி ஒரு இதில் வந்து பிறந்தவ, ஒரு குடும்பத்தோட தாத்தா, பாட்டி, அத்தை, மாமா, பெரியம்மா, பெரியப்பா அப்படின்னு சொல்லிட்டு கசின்ஸோடு வந்துட்டு வளர்ந்தவா. நீங்களே வந்துட்டு பிரமிச்சிட்டு இருக்கீங்க அந்த வீடு பார்த்து, இவ்வளோ பெரிய வீடா அப்படின்னுட்டு. என்றைக்காவது வந்துட்டு, இன்றைக்கி சொல்கிறீங்க, என்றைக்காவது வந்துட்டு நாங்கள் அதை பற்றி, வீட்டை பற்றியோ எதை பற்றியோ பேசினதில்லை. ஏன்னா இன்றைக்கி நீங்கள் பணத்துக்கு ஆசைப்படுறீங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லையா, அது கிடையாது. அதனால தான் நான் வந்துட்டு இது பண்ணுறேன். ஒரே ஒரு விஷயங்க, அப்பா பார்க்கணுன்னு நினைக்கிறாரு பசங்களை, குழந்தைங்க கூட நினைக்கணும். அது 17 வயசு பையன் நினைக்கணும். 9 வயசில் விட்டு போன பையன் இன்றைக்கி 11 வயசு ஆகுது, அவனும் நினைக்கணும். 15 நாள் முன்னாடி இன்றைக்கி சொல்கிறேங்க, இந்த வயசில் நானும் என் ஹஸ்பண்ட் வந்து படுற கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும். பதினஞ்சு நாளுக்கு முன்னாடி நேற்று வந்துட்டு நான் சஞ்சய், நம்ம சிஎம்மோட சன்னு, அவரோட இன்டர்வியூ பார்த்தேன். எனக்கே தெரியாமல் நான் அழுதுட்டு இருந்தேன் நேற்று ராத்திரி. ஏன்னா அவர் ஒரு வார்த்தை சொன்னார், சினிமான்றது வந்துட்டு அவர் மனசில் எவ்வளோ பதிச்சிருக்குன்னு. 6 வயசில் வந்துட்டு
டிக் டிக் டிக்கன் படம் நடித்தார். அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் ஒரே தாட்டோடு இருக்கார், நான் சினிமாவில் நடிப்பேன், ஹீரோ ஆவேன்னு. இப்போ கிடையாதுங்க, 6 வயசில் முளைச்சிருக்கு அவருக்கு. அப்படிப்பட்டவர் வந்து போன வருஷம், இந்த வருஷம் அவருக்கு 16 பர்த்டே. அந்த பர்த்டேக்கு வந்து அவர் போன வருஷமே வந்து ஒரு கோர்ஸ் லண்டனில் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் வந்து ஆசைப்பட்டார். அவங்க தாத்தா வந்து அதுக்கு ஃபீஸ் எல்லாம் கட்டிட்டு, சரிப்பா நான் அனுப்புகிறேன், அந்த உனக்கு வந்து 16 வயசு முடித்த உடனே நான் அதை அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸுக்கு பண்ணான். ஒரு லாஸ்ட் மினிட்ல எங்களுக்கு தெரிஞ்சது பாஸ்போர்ட் வந்து 4 மாதத்தில் எக்ஸ்பைரி ஆகிடும். ஆனால் அதே நேரத்தில் அதே பாஸ்போர்ட் வந்து 2 பேரும் கையெழுத்து போடணும், அப்பாவும் அம்மாவும் கையெழுத்து, ஏன்னா மைனர் பசங்க. அப்படி இருக்கும்போது யாரோ ஃபோன் பண்ணுறாரு, அப்பா எனக்கு வந்துட்டு பாஸ்போர்ட்டுக்கு வந்துட்டு கையெழுத்து போடணும், நான் வந்துட்டு இதுக்கு போகிறேன்னு. ஜெயம் ரவி சொன்னார், பண்ணுறேன்ப்பா, நான் ஊரில் இல்லை, ஹாலிடேயில் இருக்கேன், நான் வந்துட்டு நான் பண்ணித்தரேன் அப்படின்னாரு. சரி, அந்த பையன் கூட சரின்னு சொல்லிட்டு பாஸ்போர்ட் ஆஃபீஸில் போன வாரம் வந்து 6 மணி நேரம் உட்காந்துருக்காருங்க. லொக்கேஷன் அனுப்புங்க, நான் வந்து அனுப்புகிறேன்ப்பா அப்படின்னு சொன்னவர் 2 நிமிஷத்தில் பேஜாக வந்துட்டு மெசேஜ் வருது. என்ன ஏடிஎம் நினச்சிருங்களா, என்ன வந்துட்டு இது பண்ணுறீங்களா, நான் கையெழுத்து போட மாட்டேன். அது அவர் பண்ணலை, அவர் பண்ண மாட்டார், அவர் பண்ணலை. அவர் ஃபோன்லேருந்து அந்த பையனுக்கு 17 வயசு பையனுக்கு வந்து வருது, சாப்பிடாம காலையிலேருந்து சாயங்காலம் 4 மணி வரைக்கும் உட்காந்துருந்தார். ஏன் நீங்கள் ஏன் நினைக்க மாட்டேன்றீங்க, அவருக்கு ஏன் வரமாட்டேன்து? யாரோ சொல்லி ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே, டைலாக் எழுதி கையில் கொடுத்தா அது வந்து ஒரு லிப்ஸிங்கு கொடுக்குறாரு வெளியில் வந்து. எப்படிங்க 2 பேருக்கு, ஒரு புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே ஒரு பிரச்சனைனா உங்கள் 2 பேருக்குள்ளே தான். ஏன் குழந்தைங்கக்கிட்ட கூட அப்படி இருக்கீங்க? வெளியில் வந்து ஏன் குழந்தைங்கள, ஏன் கேமராவுக்கு பார்த்த உடனே ஏன் குழந்தைங்கன்னு சொல்லி என்ன லாபம்? இந்த ஒரு எக்ஸாம்பிள் பாருங்களேன், இது வரைக்கும் கழுத்து போடலைங்க. அதுக்காக நாங்கள் கோர்ட்டுக்கு போக வேண்டியதாக இருந்தது, கோர்ட்டில் ஒரு ரிட்டு போட்டு அதுக்கப்புறம் வந்து பண்ண வேண்டியதாக இருந்தது. இந்த மாதிரி வந்துட்டு நிறைய அப்போ ஆரோ வந்துட்டு அந்த வயசில் வந்து பார்க்கணுன்னு எப்படி பார்ப்பாரு, எந்த இதில் பார்ப்பாரு நீங்கள் சொல்லுங்கள். ஸோ நான் என்ன சொல்கிறேங்க, எத்தனையோ பேர் இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து நல்ல ஒரு இதோட பிரிஞ்சிருக்காங்க, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக பிரிஞ்சிருக்காங்க, வெளியே வராமல் இன்றைக்கி வந்து 2 சைடில் 2 குழந்தைங்களை வச்சுக்கிட்டு அவ்வளோ நல்லா வந்துட்டு இருக்காங்க. பாருங்கள், நேற்று வந்து சஞ்சய் வந்து பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னார், அவங்க அப்பா பற்றி எவ்வளோ பெருமையாக பேசினார். நீங்கள் யாராவது வச்சு படம் பண்ணுறீங்கன்னு அடுத்தது யார் பண்ணேன்னு எங்கள் அப்பா வச்சு பண்ண, நிச்சயமாகவே சந்தோஷமாக இருந்ததுங்க. அப்படி இருக்கும்போது உங்கள் பசங்களை கூட உங்களை பற்றி பெருமையாக பேசணும். இப்படி பொது வழியில் வந்து என்ன லாபன்றேன் நான். அதுதாங்க இது வந்து இந்த ஜட்ஜ்மெண்ட். Max Gold, cash for gold. Call 044 4545 4545. EVP Trade and Convention Center, Chennai. The biggest event destination now open for booking with 8,000 plus parking. Contact 85258 11111.